சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. திருவண்ணாமலையில் சித்திரை மாத கிரிவலம் நாளை இரவு, குறிப்பாக அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் குறிப்பாக ஒரு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வார்கள். குறிப்பாக நாளை சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் உள்ள நிலையில் சுமார் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். குறிப்பாக இந்த சித்திரை மாத பௌர்ணமியானது நாளை இரவு 8:53 மணிக்கு தொடங்கி 12ஆம் தேதி இரவு 10:48 மணி வரை உள்ள நிலையில் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் எல்லையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தற்போது போர் பதட்டம் நிலவி வரும் நிலையில் பல்வேறு பாதுகாப்பு காரணங்களை கருதி திருவண்ணாமலையில் உள்ள பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக குறிப்பாக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அண்ணாமலையார் திருக்கோவில் மற்றும் பொதுமக்கள் அதிக இடங்கள் கூடும் இடங்கள் மற்றும் கிரிவல பாதை என பல்வேறு இடங்களில் 6க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் அந்த பைகளை தீவிரமாக சோதனை செய்து பின்னரே அண்ணாமலையார் கோவிலில் உள்ளே அனுமதிக்கிறார்கள். மேலும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகளின் உடைமைகளையும் அவர்களது பைகளையும் தீவிரமாக சோதனை செய்து வெடிகுண்டுகள் ஏதாவது இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்கள், மர்ம பொருட்கள் உள்ளதா என கண்டறியும் வகையில் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அடங்கிய 6 குழுவினர்கள் திருவண்ணாமலை நகரப்பகுதிகள் மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.